Congrats. தேங்க்யூ சார். Congrats. தேங்க்ஸ் சார். Great job. You have done a fantastic job. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். அந்த ஜாப் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது கூட பெரிய விஷயம் இல்லை. உங்களோட ப்ரெசன்டேஷனில் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்மளை பாராட்டி மெயில் அனுப்பியிருக்காங்க. ஐ மீன் உங்களை பாராட்டி அனுப்பிச்சிருக்காங்க. ராஜி, உனக்கு தான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். சார், உன்னோட கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லாமே அந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்ல சார், விஷ்ணுவால அட்டென்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். விஷ்ணு போயிருந்தா கூட இவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் போனது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்மளால ஒரு விஷயம் பெட்டராக நடந்துச்சுன்னு ஒருத்தர் பாராட்டும் போது அதை ஏற்றுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் உண்மையை சொல்கிற ஒருத்தர் அதை சொல்கிறப்ப தாராளமாக ஏற்றுக்கலாம். ஒரு விஷயத்தில் தப்பு நடக்கிறப்ப அதுக்கான பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறதும், அது சரியாக நடக்கிறப்ப அதுக்கான கிரெடிட்டை டீமுக்கு விட்டு கொடுக்கறதும் ஒரு நல்ல டீம் லீடருக்கு அழகு. இதை நான் உங்களுக்கு சொன்னது தான். எஸ் சார். அதே சமயத்தில் தியாகிகளுக்கு கார்ப்பரேட் கம்பெனியில் சிலைலாம் வைக்க மாட்டாங்க. நமக்கான நியாயமான மரியாதைகளை நம்ம வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு சில நம்பிக்கைகள் உண்டு. லக்கி ஷர்ட், லக்கி பென், அந்த பெனில் பரீட்சை எழுதுனா நான் நல்லா எழுதுவேன், அந்த பெனில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்படியெல்லாம் சில பேருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. ஆனால் திறமையை நம்புறவங்க எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் நம்பிக்கைகளை வைக்க மாட்டாங்க. எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஐ ட்ரஸ்ட் எ டீம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ராஜியும் கார்த்தியும் இந்த பிரசன்டேஷன் போறீங்கன்னு சொன்னப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள தோணிச்சு, இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு. இது வெறும் குருட்டு நம்பிக்கை கிடையாது. உங்க 2 பேர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆஸ் a pair, you are the best pair. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரசன்ட் பண்றப்பே தெரியும் மத்தவங்க கிட்ட இருந்து இது வித்தியாசமா இருக்கும்னு. கார்த்திட்ட அளவுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ், இந்த வேலையை எங்களை விட்டா வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் திமிர் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை டீல் பண்றது ஒரு சாதாரண ஆள் இல்லைன்ற உணர்வு கார்த்தியை பார்த்தாலே தெரியும். நம்ம ப்ராஜெக்டை இவன் கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவான்ற உணர்வு கிளையண்ட்டுக்கும் வரும். தேங்க்ஸ் சார். ராஜி அப்படியே ஆப்போசிட். ஒரு ப்ராஜெக்ட் நேர்மையான ஒரு ஆள்கிட்ட இருக்குன்ற உணர்வு ராஜியை பார்க்குறப்ப வரும். அன்பான அமைதியான ராஜியோட அப்ரோச், நமக்கு தேவையான விஷயங்களை இவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கலாங்கிற மாதிரியான நம்பிக்கை அவங்களுக்கும் வரும். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் ஏமாந்து போக மாட்டோம், இவங்க நமக்கு நேர்மையான ஒரு பொருளை டெலிவரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை ராஜியை பார்க்குறப்ப கிளைண்ட்டுக்கு வரும். இந்த 2 காம்பினேஷனோட ஒரு பிரசன்டேஷன் இருக்கிறப்ப வேற என்ன வேணும்? நீங்க 2 பேரும் தனித்தனியா திறமைசாலிகள் தான். ஆனா நீங்க 2 பேரும் சேர்றப்ப ஒரு சின்ன மேஜிக் ஒன்று நடக்கும். அதுதான் திரும்பவும் நடந்திருக்கு. இது வெறும் சென்டிமெண்ட் இல்ல, அதை தாண்டின ஒரு சின்ன சயின்ஸ். என்னடா எப்பவுமே கர்டன் ரைட்டா பேசுவாரு, இப்ப ரொம்ப புகழ்றாருன்னு தோணுதா? நான் இதை புகழ்றதுக்காகலாம் சொல்ல. சில சமயங்கள்ல நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற கெட்ட விஷயங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையோ, அதே மாதிரி நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற சில நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளோட பலம் நமக்கு தெரியாம போறதுதான் மைனஸ். பர்சனலா உங்களுக்கு நடுவில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கம்பெனின்னு வர்றப்ப ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்க ஒர்க் எத்திக்ஸை நான் ரொம்ப பாராட்டுறேன். இதே மெச்சூரிட்டி லெவலோட தொடர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும். எஸ் சார். நீங்க போலாம். கார்த்திக், சார். எனி ப்ராப்ளம்? என்ன சார்? ஒரு பெரிய விஷயத்தை 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அதுக்கான சந்தோஷம் எதுவுமே உங்க முகத்துல இல்லையே. இல்லை சார், அது பிரச்சனை அஃபிஷியலா இல்லைன்னா என் கூட ஷேர் பண்ண அவசியம் இல்லை. அஃபிஷியலாக பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார். தென் ஓகே. அதே மாதிரி நிஜமே உனக்கு ஏதாவது பர்சனலாக சப்போர்ட் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம். ஷியோர் சார். எல்லாம் கடந்து போகும் கார்த்தி. சார், சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே நடந்துடும். இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காம அறிவை யூஸ் பண்ணி யோசி.
முடிவுகளை தப்பு இல்லாமல் எடுக்க முடியும். தேங்க்யூ சார். நீ போலாம்.